அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாம பார்க்க போற பதிவு 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய கிருஷ்ண ஜெயந்தி. எந்த நாளில் வருகிறது, எந்த நேரத்தில் வழிபாடு செய்யலாம்? கிருஷ்ண ஜெயந்தி என்றாலே நம் நினைவிற்கு வருவது குழந்தை கிருஷ்ணர், குழந்தை ராதா. அதோடு நம் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் போல் வேடம் விட்டு வருவது, அவர்களை வீட்டுக்குள் அழைப்பது, பாதச்சுவடுகளை போடுவது போன்ற பூஜை முறைகளை நாம் செய்து வருவோம். இந்த நாளில் வீடுகளை சுத்தம் செய்வது, மாவிலை தோரணம் கட்டி மாக்கோலம் விட்டு கிருஷ்ணருக்கு பிடித்தமான நெய்வேத்தியங்களை படைத்து நாம் அனைவரும் கொண்டாடி வருவோம். அதை தவிர நம் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி எப்படி கொண்டாடுவது, விரதம் பூஜையில் எப்படி செய்வது, ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் பௌர்ணமி தினத்திற்கு பின்னர் வரும் அஷ்டமி திதியை கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடி வருகிறோம். இந்த நாளில் கிருஷ்ணருக்கு விரதம் இருந்தாலே பல விசேஷ பலன்கள் கிடைக்கும் என்கிறார்கள் நம் முன்னோர்கள். இந்த நாளில் காலை எழுந்து நீராடிவிட்டு நெற்றியில் திலகமிட்டு கிருஷ்ணரை வழிபாடு செய்ய வேண்டும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை செல்வமும் குறையாத செல்வங்களும் போன்ற வரங்களை கிருஷ்ணர் நமக்கு தருவார் என்று நம்பிக்கையாக செய்து வருகிறார்கள். நம் பக்தர்கள் விரதத்தின் போது பழங்கள், பழச்சாறுகள் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி முடியாதவர்கள் அரிசியால் செய்ததை தவிர வேறு ஏதாவது உணவை நாம் எடுத்துக்கொள்ளலாம். கிருஷ்ணர் பிறக்கும்போது மூவர் மட்டுமே விழித்திருந்தனர்: வாசுதேவர், தேவகி மற்றும் சந்திர பகவான். இதனால் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை என்பது சூரியன் மறைந்த பின்னரே மாலை நேரத்தில் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. பூஜை செய்வதற்கு கிருஷ்ணரின் சிலை, படம் எதுவாக இருந்தாலும் அதை பன்னீரால் நன்கு சுத்தம் செய்து சந்தன குங்குமம் இட்டு பூஜை செய்யக்கூடிய இடத்தில் ஒரு பலகை வைத்து அதன் மீது படமு அல்லது சிலை வைக்கலாம். கிருஷ்ணருக்கு பூக்களால் அலங்காரம் செய்து தலையில் மயிலிறகை வைத்து விட வேண்டும். ஒரு சிலர் கலசம் வைத்து வழிபடுவதும் வழக்கமாக வைத்திருப்பார்கள். அவர்கள் கிருஷ்ணர் முன்பு ஒரு தலைவாழை இலை போட்டு நிறைகுடம் தண்ணீர் வைத்து அதில் மாவிலை வைத்து அதன் மேல் தேங்காய் கலசம் வைக்க வேண்டும். கலசத்தின் வலதுபுறம் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கலாம். பிள்ளையாருக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து அருகம்புல் வைத்து பூக்கள் போடலாம். கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியமாக முறுக்கு, சீடை, அவல், ரவா லட்டு, வெண்ணெய், பால், தயிர், இனிப்பு வகைகள், பழங்கள் வைக்கலாம். வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், தாம்பூலம் வைக்க வேண்டும். ஒரு செம்பில் சுத்தமான தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் துளசி இலைகள், கொஞ்சம் பச்சை கற்பூரம் போட்டு வைக்கலாம். உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தால் பாதச்சுவடுகள் வைக்கலாம். அல்லது நம் கைகளால் வீட்டில் வெளியிலிருந்து உள்நோக்கி வருவது போல் பாதச்சுவடுகள் வைக்கலாம். பூஜை தொடங்குவதற்கு முன் நெய் விளக்கேற்றி அதன் முன் பிள்ளையாரும் கிருஷ்ணரையும் பூஜை பொருட்களை வைத்து தொடங்கலாம். தடை ஏதும் இல்லாமல் பூஜை நிறைவேற கிருஷ்ணரை மனதில் நினைத்து கொண்டு கிருஷ்ண துதிகள் சொல்லலாம். மலர்களால் கிருஷ்ணர் மீது தூவி மந்திரம் சொல்ல வேண்டும். தூப தீப ஆராதனைகள் செய்ய வேண்டும். புத்திர தோஷம் நீங்கி விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. உண்மையான பக்தியுடன் மனமுருகி கிருஷ்ணரை வழிபட்டால் அந்த கண்ணனே நம் வீட்டில் குழந்தையாக பிறப்பார். சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். நன்றி, வணக்கம்.